Every leap in American history has needed breakthrough energy. Ignition, liftoff. Now, AI is here, and Chevron is working to power it. We're aiming to develop multi-gigawatt power plants near data centers, designed with future pathways to lower carbon intensity. AI gets the power it needs, communities get the jobs, and the grid stays strong. Powering AI today builds America's next superpower. எந்த நாட்டு பேய பாத்தீங்க திரு மகேஸ்வரன்? சரி, ஓகே. இது வந்து ஒரு 20 வருஷம் எனக்கு நடந்தது. நான் வந்து குலி அப்ப அந்த டைம்ல வந்து நம்ம வந்து வேலை கேரள கிடைச்சுக்க சொல்லிட்டு நம்ம அந்த பேச்சுலர் லைஃப்ல சோ அப்ப நம்ம அங்க போயிட்டு வேலை செய்வோம். அந்த டைம் பாத்தீங்கன்னா எக்வீன் பார்க் தெரியுங்களா? எஸ், அங்க வந்து பசாபுரம் ஒன்று இருக்கும் அந்த ஏரியால. அப்ப வந்து நமக்கு வேலை கிடைச்சிச்சுன்னு நாங்க அங்க போயிட்டு ஒரு வீடு ரெண்டல் எடுத்தோம், லோகோஸ் பிளாட். சோ நம்ம வந்து அங்க ரெண்டல் எடுத்தோம். அங்க வந்து யாருமே இல்ல, வீடு வந்து ஃபுல்லா, ஏன்னா அப்பதான் அந்த டெவலப்பர் செஞ்சு முடிச்சிருக்காங்க. சோ வந்து அந்த பாத்தீங்கன்னா ஒரு 50 வீடு இருக்குன்னா இந்த கடைசியில ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த கடைசியில ஒருத்தங்க இருப்பாங்க, அந்த மாதிரி தான். அப்ப நானு ஃப்ரெண்ட் ஒரு 3 பேர் வந்து வீடு ரெண்டல் எடுத்து நம்ம ஸ்டே பண்ணிருந்தோம். அந்த ஒரு டே வந்து என்னன்னா, என்னோட ஃப்ரெண்டை வந்து நான் வந்து புடூர்ல போய் பஸ் ஏற்றி விட்டுட்டு நான் திருப்பி நான் வந்துட்டேன் வீட்டுக்கு. என்ன மறுநாள் காலையில எழுந்துச்சு கிளாஸ் போகணும்னு வந்து படுத்துக்கும் போது மணி ஒரு 1 விடிக்கால ஒரு 12ல இருந்து 1 இருக்கும் டைம். ஓகே, அந்த டைம்ல ஸோ நான் படுத்துட்டு இருக்கும்போது என் ரூம் கதவு திறக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. நான் ஃபீல் பண்ணிச்சு அந்த கதவு திறக்கிற மாதிரி ஃபீல் பண்ண. நான் என்ன செஞ்சேன்னா, நானுச்சு என்னோட ஃப்ரெண்டு தான் கதவு திறக்கிறாரு, சரி என்னதான் பண்றான்னு பாக்கலாம்னு சொல்லிட்டு நான் சத்தம் போட அமைதியா இருந்தேன். ஒரு பாயிண்ட்ல தான் தெரிஞ்சு நான் தான் போய் அவரை வந்து பூடுல பஸ் ஏற்றி விட்டேன் வீட்டுக்கு போறதுக்கு. பஸ் ஏற்றி விட்டேன். அப்பதான் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஞாபகம் வந்துச்சு, பஸ் ஏற்றி விட்டு நான் அவனை நம்ம அப்படி யார் கதவு திறக்கிறா அப்படின்னு ஒரு பயம். நான் ஒரு திருடனா இருக்குமோன்னு கதவு எல்லாம் முன்னுக்கு பூட்டிட்டு சொல்லிட்டு அப்ப திடீர்னு ஒரு பயம் எடுத்துச்சு எனக்கு. பயம் எடுத்தோடனே நான் என்ன அது கதவு திறக்கிறேன் யாரும் சொல்லிட்டு அப்ப நான் சைட்டா படுத்திருக்கும் போது அப்ப என்னால மூவ் பண்ண முடியல. அப்புறம் என்னன்னா, நீங்க பாருங்க அந்த நம்ம பேச்சுலர் லைஃப்னா வந்து நம்ம படுக்கிற மெத்தனை வந்து நிப்பிசான மெத்த தெரியுங்களா, அந்த விலை குறைவான மெத்த, அந்த மாதிரி மெத்த. ஓகேங்களா, அந்த மெத்தில ஆள் நடந்தா தெரியுமா நம்மளுக்கு? ஆக்சுவலி தெரியாது. தடுப்பான மெத்தனா ஆள் நடந்தாங்கன்னா அந்த அமுங்க அந்த மெத்த அமுங்க நம்ம ஃபீல் பண்ணோம். இந்த நீப்பீஸான மெத்த வந்து பாத்தீங்கன்னா அமுங்க ஃபீல் பண்ணாது. என்னன்னா, என் கால்ல இருந்து தலை வரைக்கும் அப்படியே கால் நடக்கிற மாரி அந்த மெத்த அமுகி போகுது. நானு என்ன மெத்த அமுங்குதுன்னு சொல்லிட்டு ஒரு பயம், உண்மையில பயம் எடுத்துருச்சு எனக்கு. ஏன்னா வந்து மெத்த அந்த ஃபீல் பண்ணது, என்ன ஆள் நடக்கிற தலைக்கிட்ட இருந்து கால்கிட்ட நடக்கிறாங்க, கால்கிட்ட இருந்து தலைக்கு போகுது. எனக்கு பயம் எடுத்துருச்சு, ரொம்ப பயம் எடுத்துருச்சு. என்னடா சொல்லிட்டு அப்போ ஒரு கட்டணச்சுன்னா காது கிட்ட வந்து சத்தம் எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. உண்மையிலே தெரிச்சு வேர்த்து என்னோட சத்தம் வந்து சொல்லு. நான் பயந்து கூப்பிடாத சாமியெல்லாம் இல்ல, ஆஞ்சநேயர் கூப்பிடுற ஓம் சக்தின்ற. ஐயோ என்னடா அது என்ன பண்ணுது. ஏன்னா நான் படுத்துட்டு இருக்கும் போது காலு கிட்ட தான் அந்த டிவி இருக்கும், டிவி மேல கிளாக் இருக்கும். நான் அப்படியே மெதுவா அந்த டிவி கிளாக் பார்க்காத மணி 1:30 நினைச்சேன். போச்சு என்னமோ வந்துருச்சுடான்னு சொல்லிட்டு திரும்ப நடந்து சத்தம். அப்புறம் கட்ட வந்து அப்படியே அமைதியாயிருச்சு. அமைதியானோடனே நானு சரி ஓகே அமைதியா இருக்கு, நம்ம மூவ் பண்ணலாமா? ஏன்னா மூவ் பண்ண முடியல ஒண்ணு, ரெண்டாவது மூவ் பண்றதுக்கு பயமா இருக்கு. அப்ப என்னன்னா அப்படியே ஃப்ரீஸ் ஆயிட்டு அந்த இடத்துல நவரக்கூடாதுன்னு சத்தம் நின்றுச்சு. நின்றுட்டு திரும்பவும் கொஞ்ச நேரம் மறுபடியும் மூவ் பண்றது கால் அந்த பின்னாடி மத்தியில திரும்பவும் அந்த சத்தம். நினைச்சேன் இன்னைக்கு நம்ம கதை முடிஞ்சுதானு. அப்ப இருந்த வயசு ஒரு 20-22 வயசு இருக்கும். முடிச்சு நினைச்சேன் சாமி கும்பிடுறோம் என்னமோ சொல்ற. கொஞ்ச நேரம் சென்று திருப்பி அந்த கதவு திறந்து இந்த கதவை திறந்து வெளியே போயிட்டு அந்த கதவு சாத்துற ஃபீல் பண்ணுது எனக்கு. ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஒண்ணுமே இல்ல. ஏஞ்சி எடுத்த மோட்டர் நேரா போய் என் ஃப்ரெண்ட் வந்து முடியாத கிடைச்சிருக்காங்க எக்யூன் பாக்கல. நேரா விடிக்கால போய் அவன் வீட கதவு தட்டுறேன். கதவு தோறான்னு அவன் திறந்து பயந்து என்னோட எத்தனை மணிக்கு வர சொல்லிட்டு கதையை சொன்னோன்னே அதோட போய் அவன் வீட்டுல படுத்து மறுநாள் ஏஞ்சி ஆஞ்சநேயர் கோயில போய் அங்க அபிஷேகம் பண்ண தண்ணியை எடுத்து வந்து வீடெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு அன்னைக்கு பூரா வீட்டுல தூங்கல. என் ஃப்ரெண்டு திருப்பி வர்ற வரைக்கும் வெயிட் பண்ணி, ஏன்னா ஒரு 2 days திருப்பி வந்துட்டாரு. வந்தோம் அப்புறம் தான் அந்த வீட்டுல போய் நான் ஸ்டே பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து அந்த மாதிரி எனக்கு ஃபீல் பண்ணல. ஒரு 1 month நான் வெளியிட்டு அங்கேயே இருக்கக்கூடாது, வெளியிட்டு நான் வேற இடத்துக்கு போயிட்டேன். அப்பதான் நீங்க தனியா இருந்த போதுதான் உங்களை வந்து அட்டாக் பண்ணிருக்கு. தனியா இருக்கும்போது எஸ், ஏன்னா அந்த கதவு திறக்கணும், அவரு தான் வந்து கதவு திறக்கிறாரு, உள்ளுக்கு வர என்னமோ பண்றான் பாக்கலாம்னு ஃபீல் பண்ண வெயிட் பண்ணேன். அப்புறம் தான் ஞாபகம் வச்சு, இல்லையா அவனை பஸ் ஏற்றி விட்டேன் நானு, இப்பதான் போய் பூர்ல பஸ் ஏற்றி விட்டேன். அப்ப யாரா அது? இந்த கதை உண்மையிலேயே நான் மறக்க முடியாத ஒரு கதை. பாட்டுக்கு பிறகு என்ன நடந்துச்சுன்னு பாப்போம். ஓகேக்கா.